صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அல்லாஹ் தஆலா பெரும் கருணை கிருபை எல்லாம் மனிதன் சுகலாமுங்களாக படைத்து தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மிக்க உம்மத்தினராக நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிந்தான். அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான ஷேഖ்மாரின் கரம் பிடிக்கும் பாக்கியத்தையும் அவர்கள் தீதிலே அமரும் பாக்கியத்தையும் நசீபாக்கினானே அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தஆலா தவிர யாருமே இல்லை. இதற்கு ஒரே காரணம், சகல கோடி சிருஷ்டிகளின் சகல தேவைகளையும் சதா அந்த வஸ்துவில் ஐனாக இருந்து பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹ் யாருமே இல்லை, இல்லல்லாஹ். ஷேக் நாயகம் சொல்லி காண்பித்தார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹை தவிர ஒரு இலாஹ் யாருமே இல்லை என்ற ஈமான், இந்த ஈமான் உள்ளவர்கள்தான் அவுலியாக்கள். அவர்களுக்கு அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த விதமான பயமும் கவலையும் இருக்காது. ஏன் இருக்காது என்று சொன்னால், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மட்டும் போதுமானவன், அல்லாஹு காஃபி, அல்லாஹ் மட்டுமே போதுமானவன். அவருடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு அவன் ஒருவனே பொறுப்பேற்றுக் கொள்கிறான். வேறு எந்த வஸ்துவின் பக்கம் அவர்கள் போக தேவையில்லைன்னு சொல்லி காண்பிப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டானா இல்லையா, அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, இந்த அடியானுக்கு அல்லாஹு தஆலா போதுமானவனாக இல்லையா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சேகனா சொல்லி காட்டுவாங்க, அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா என்று அல்லாஹ் சொல்லிட்டான்பா. இப்போ அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு அவனே போதுமானவன். இப்போ நமக்கும் அல்லாஹ் தான் இலாஹு. இப்போ நம்முடைய தேவைகள்லாம் நம்ம எல்லா வஸ்துட்டையும் இப்போ மொஹ்தாஜ் ஆகிறோமே, நமக்கும் கஷ்டம் வருது, கவலை வருது, அழுகுறோம் உட்காந்து, ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொருத்தோண்டி போகிற வேணாமே. அல்லாஹ் தான் இலாஹுன்னு ஆயார சொன்னாலும் கல்புல ஒரு ஈமான் வரலை என்று சொன்னால், அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹு, அவனுடைய அடியார்களுக்கு அல்லாஹு தஆலா போதுமானவன். நாம் என்ன ஆகணும் அப்படின்னா, அல்லாஹுடைய அடியானா போயிடணும், அல்லாஹுடைய அடிமையாக போயிடணும். நாம் நினைச்சாலும் நினைக்க அல்லாஹ் அடிமை தான், நாம் அதில் மாட்டுக்கிறதே இல்லை. ஆனால் அடிமை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹுடைய அடிமைகள் என்ற ஈமான் கல்புல ஆழ பதிஞ்சு கொண்டாந்துடணும். நம்ம அதை புழக்கத்தில் கொண்டு வரணும். எப்படி ஒரு அடிமை என்பவன் தன் எஜமானனை விட்டு யார்கிட்டையும் போக மாட்டான், மொஹ்தாஜ் ஆக மாட்டான். அப்படி மொஹ்தாஜ் ஆனால் அவன் உண்மையாக அடிமையே கிடையாது. தன் எஜமானன் பார்ப்பான், அவனை தான் பார்ப்பான், அவன் தான் பேசுவான், அவனுடைய எல்லா தேவைகளுக்கும் அவன்கிட்ட தான் கேட்பான், வேறு யார்கிட்டையும் கேட்க மாட்டான். அந்த அடிமை அவன் தான் உண்மையான அடிமை. சகா சொல்லுவானா இல்லையா, ஒரு மனைவி என்பவள் கணவனிடம் மட்டுமே தன்னுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சுக்கணும். அவதான் அடிமை, அவதான் மனைவி. அப்படி இல்லாமல் எல்லா தேவைகளில் பெரிய பெரிய தேவைகள்லாம் கணவன் பூர்த்தி செஞ்சுக்கிறேன். பூ தேவைப்படுது, அதை பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டுக்கிறேன். பால் தேவைப்படுது, அவன்கிட்ட வாங்கிக்கிறேன் என்று சொன்னால் அவள் பத்தினியான மனைவி கிடையவே கிடையாது. தன்னுடைய சின்ன தேவையிலிருந்து பெரிய தேவை வரைக்கும் எல்லா தேவையும் தன் கணவனை கொண்டு பூர்த்தி செய்வோல் தான் உண்மையான மனைவி. அவதானே இல்லையா? அதே போல் தன்னுடைய எஜமானனை கொண்டு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வோன் தான் உண்மையான அடிமையாக இருக்க முடியுமே ஒழிய இல்லைன்னா அடிமையாக இருக்கவே முடியாது. அப்போ நாமும் அல்லாஹுடைய அடிமையாக மாறி போனால் அல்லாஹுக்கு நம்முடைய எஜமான ஏற்றுக்கிறோம். தாலிக பி அன்னல்லாஹ மௌலல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட அடியார்கள் அல்லாஹ் தான் எஜமான் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தான் எஜமானுக்கு ரெடியாக இருக்கிறான். அவனுடைய அடிமையாக நாம் மாற தயாராக இல்லை. நாம் அல்லாஹ் ஒருத்தர் எப்படி கொடுக்க முடியும், அல்லாட கேட்டு தான் இருக்கேன், கொடுப்பாங்க நமக்கு, அதுக்கு அல்லாஹ் வெயிட் பண்ணிருக்க முடியுமா சொல்லி மாசி அல்லாட போய்கிட்டே இருக்கோம், மஹ்லூக்கிட்ட மொஹ்தாஜ் ஆகிட்டே இருக்கிறோம். நம்ம அல்லாஹ்விடம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தால் அல்லாஹ் தர போதுமானவனாக இருக்கிறான்.
யார் அல்லாஹ்வை தக்வா செய்தாரோ, இங்க தக்வா என்ன அர்த்தம்? அல்லாஹ் பயந்து நடுங்கிறது, தொழுகிறது, அது மட்டும் அர்த்தம் இல்லை. மற்ற யாரிடமும் செல்லாமல் அல்லாஹின் பக்கம் மட்டும் மஹ்தாஜ் ஆகணும். எல்லா தேவைகளும் அல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு தேவை மனுஷனுக்கு வருதுமா, வந்த பின்னாடி எல்லாத்துலேயும் போகிறான், டாக்டர்கிட்ட போகிறதுல இருந்து எல்லாத்துலேயும் போயிட்டு எல்லாம் கை விரிச்சிடுறாங்க, முடியாதுங்கன்றாங்க. கடைசி டாக்டர் சொல்லுவாங்க, டாக்டரே சொல்லிடுறாருப்பா, அண்ணே அவங்க கடவுள்கிட்ட வேண்டிங்கண்ணே, நம்மளால முடியாதுண்ணே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அல்லாட்ட வர்றான், வந்து அழுகுறது, கதறது, அப்புறம் பண்ணுறது, எல்லாத்துலேயும் போயிட்டு கடைசியாக அல்லாட்ட வர்றது. இது தப்புமா? ஒரு தேவை வந்தாலே ஃபஸ்ட்டு அல்லாட்ட போயிரு, ஃபஸ்ட்டு மாவட்டம் முத்தாஜ் ஆயிரு. அல்லாஹ் உன் தேவையை சாந்தால் நிறைவேற்றுவான். சரியா சொல்லுவாங்க. ஒரு ஃபைஸ்நாயகமா ஒரு வயிறு வலி என்னவோ பிரச்சனை சொல்லி எல்லா டாக்டர்லையும் போனாங்களாம். பெரிய பெரிய டாக்டர் சென்னையிலேருந்து எல்லா டாக்டரையும் போயிட்டு வந்துட்டாங்க. ஆனால் வழி சரியாகவே இல்லை. எதுவும் நாலு போய்ட்டு வந்துட்டாங்க. வந்த பின்னாடி பக்கத்தில் இருந்த சமது டாக்டர்கிட்ட போய் மாத்திரை வாங்கி போட்டாங்களாம். வழி சரியாக போயிடுச்சான். இப்போ அல்லாஹ் ஷிஃபா என்பது அந்த டாக்டருடைய அந்த படிப்பை கொண்டோ அந்த மாத்திரையுடைய பவரை கொண்டோ இல்லை, அல்லாஹ்வோட கையில் ஷிஃபா இருக்குது. இப்போ நாம வந்து அந்த வஸ்துக்களை தேடி போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் அலைய விட்டுருவான், எல்லா பக்கமும் போக விட்டுருவோம் சொல்லி காமிச்சாங்கண்ணா. அப்ப அல்லாஹை பிடித்து கொள்ள வேண்டும், அவனிடம் மட்டும் பேச வேண்டும், அவனிடம் மட்டும் கொஞ்சணும், அல்லாஹ் மட்டும் பார்க்கணும் என்ற இராதா வந்துருச்சு அப்படின்னா, என்ற எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா அப்புறம் என்னவாகும்? மொத்த உஜூதம் கண்ட்ரோல் வந்துடும், மொத்த சாரை காயினாத்தம் கண்ட்ரோல் வந்துடும், நாம் நினைச்சது நடக்கும். சர்கா சொல்லி காமிச்சாங்க, இந்த பயணம் சொல்லி காமிச்சாங்க. இந்த மூளை ஓகேமா, இந்த மூளைக்கு அல்லாஹ்வுத்தாலா மிகப்பெரிய ஆற்றல் கொடுத்துருக்குறான். உங்க கை இருக்கே வேலை செய்ய ரெஸ்ட் எடுத்துக்கும், ஒரு சில வேலைகள் தான் செய்யும். அது உங்கள் கால் சில வேலைகள் செய்ய ரெஸ்ட் எடுத்துக்கும், உங்கள் எல்லா உடல் உறுப்புகளும் சில வேலை செய்ய ரெஸ்ட் எடுத்துக்கும். ஆனால் இந்த மூளை இருக்கேம்மா எல்லாத்தோட ஃபாஸ்ட்டு. அதே மாதிரி எல்லா டைமும் வேலை செஞ்சு தான் இருக்கும். நீங்கள் தூணாலும் வேலை செஞ்சு தான் இருக்கும். நீங்கள் தூங்கிட்டே இருப்பீங்க, தூங்கிட்டே இருப்பீங்க, கொசு கடிக்கும். கடிச்சு அடுத்தவனையும் அந்த கடிச்சு கொசு நம்மளுக்கு கொசு கடிச்சிருச்சு, அதுவும் தோலில் இத்தனை பாயிண்டில் ஒரு கொசு கடிச்சிருக்குன்னு சொல்லி உணர்ற மூளைக்கு போய் அந்த மூளை அடுத்த செகண்ட் கைக்கு உத்தரவை போட்டு கையிலேருந்து விரல் பறந்தது கொசு அடி சாவடிச்சிருது. கொசு தான் ரொம்ப ஸ்பீடு, ஆனால் கொசுவிட ஸ்பீடாக கையை சாவடிச்சிருது. கடிச்சா உடனே அடிக்க முடியுது, உடனே தப்பிக்க முடியுது. பால் அடிக்க வருது, டக்குன்னு கை தடுக்கணும். நம்ம அந்த பால் இங்கே அங்கே வந்தோடனே தூரத்தில் வருது, நேராக கண்ணில் தான் அடிபடும், கை தடுக்கணும்னு சொல்லி உத்தரவை போட்டு கை தடுக்குதா இல்லையா? அந்த அளவு மூளை சக்தி கொடுத்துருக்குறா. சொன்னாங்க உங்க மூளையை நம்ம என்ன பண்ணிடுறோம், மொத்தமாக சிதறடிச்சிடறோம், எல்லா சிந்தனையும் கொண்டு வந்துடுறோம். அனைத்து சிந்தனையும் ஒதுக்கிட்டு ஒரே சிந்தனையை கொண்டு வந்தால் என்ன தெரியுமா ஆகும்? உங்களால் தூரத்தில் உள்ள ஒரு பொருளையும் பிளக்க முடியும், தூரத்தில் உள்ள ஒரு வஸ்துவை கொண்டு வர முடியும் சொல்லி காமிச்சாங்க. அது கராமத்து தான், அது அல்லா சூஃபியாக்களுக்கு கொடுத்தா, அன்பியாக்களுக்கு கொடுத்தா, சாதாரண மனிதர்களும் செய்ய முடியும் சொல்லி காமிச்சாங்க. தூரத்தில் ஒரு வஸ்து இருக்குது, நீங்க பாக்குறீங்க, ஏன் காரணம் என்ன தெரியுமா? இங்கே உஜூதே ஹக் இருக்கா இல்லையா? இதே உஜூதே ஹக் தான் அதையும் காட்டுது. நம்ம எந்த உஜூதே ஹக் காட்டுதோ, நம்முடைய சிந்தனை எந்த உஜூதே ஹக் காட்டுதோ, இதே உஜூதே ஹக் அந்த வஸ்துவையும் காட்டுது. அதுதான் அந்த வஸ்துவையும் காட்டுது என்று சொன்னால், இப்போ நாம கொண்டு போய் நம்மளுடைய சிந்தனை அது கலந்துடுறோம். இப்போ நாம அந்த வஸ்துவா மாற மாதிரி ஆயிரும். ஏன்னா எல்லாம் ஒரே உஜூத் தானே. சகா சொல்லி காட்டாங்க. ஒரு மாதிரி ஃபைஸ்நாயகம் வந்து முதல் பரோட்சி வந்துட்டாங்கம்மா. பரோட்சி வந்தப்ப அங்கே சேத்தம்மா வீட்டு தங்கிட்டாங்க. அங்கே தங்கியிருக்கும் போது சகா பயன் பேசிட்டு இருக்கிறாங்க. பேசும்போது சொன்னாங்க, இந்த அல்லாஹ்வுடைய வஜூத் இருக்குமா, இதுதான் வந்து தங்கத்தை தங்கமாக காட்டுது, ஒரு வஸ்துவாக காட்டுற அல்லாஹ் வஜூத் தாம்மா. அந்த அரிசி எடுத்துட்டு வாங்க சொன்னாங்க. அரிசி கொண்டாந்து கொடுத்தாங்க. நிஜமா அரிசி கையில் எடுத்தாங்க. நீ பாருங்களேன், அரிசி தெரியுதா இல்லையா? இந்த அரிசியை அரிசியாக காட்டுவது அல்லாஹ்வுடைய வஜூத். அல்லாஹ் நாடினால் இந்த அரிசி தங்கமாக மாறலாம் சொல்லிட்டே இருக்க, அரிசி தங்கமாக மாறிடுச்சாங்க. அரிசி தங்கமாக மாறிடுச்சு. சர்காசம் அந்த காலத்துல இருந்து சொன்னாங்கப்பா, நான் பொய் சொல்ல சர்கா சொல்லி காமிச்சாங்க. தங்கமாக அரிசி மாறிடுச்சு. திரும்ப பையில போட்டாங்க, அரிசியா போயிருச்சு. அப்ப அந்த ஒரே உஜூது அந்த வஸ்துவை அரிசியாகவும் காட்ட முடியும், தங்கமாகவும் காட்ட முடியும். அது அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் இருக்குது. சகா சொல்லி காமிட்டாங்க. ராபியா வசதியாக இருந்தாங்கம்மா. பேசிக்கிட்டே இருந்தா ஒரு முறை ஒரு முன்னாடி மனிதர் இருந்தார், பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவர்கிட்ட பேசும்போது அவர் இன்னும் சொன்னார் பாட எதுமா சொன்னாங்க. அம்மா சொன்னாங்க, அது ஒன்றிட்டுமா, அதெல்லாம் உஜூதுமா, இது பின்னாடி மலை இருக்கு பார்த்தீங்களா, இந்த மலையை அல்லாஹ்னால தங்கம் மாற்றிடலாமா பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த மனுஷன் அப்படி வாய போது ஸ்டன் ஆகிட்டார். அப்படியே என்ன கூப்பிட்றாங்க, அம்மா கூப்பிட்றாங்க. அந்த அம்மா ஸ்டன் அப்படி நிற்கிறாரு. திரும்பி பார்த்தா அந்த மலை தங்கமாக மாறிடுச்சான். அப்படியே அம்மா உதாரணமாக சொன்னாங்க, அவங்க எப்படி சூஃபி அவங்க உதாரணமாக சொன்னாங்க, இந்த மலை தங்கமாக ஆறிச்சுன்னா அல்லாவுடைய குதிரத்து சொல்லி காமிச்சாங்க. மலை தங்கமாக மாறிடுச்சான். அங்கே இருந்து அதே கல் தான், அதே வசு தான் அங்கே இருந்துச்சு. அங்கே எந்த ஒரு செடி, அங்கே ஒரு சர்கா சொன்னாங்க, அங்கே உள்ள வெறும் மலைகள் கல் மட்டும் மாறல, அந்த மலையில் உள்ள மரங்களும் மாறிடுச்சு.
அந்த மரத்துல உள்ள இலையும் மாறிடுச்சு. அட்டாக்கே அந்த இலையில உள்ள வண்டும் பூச்சியும் தங்கமா மாறிடுச்சாங்க. எல்லாம் மொத்தமா மாறிடுச்சு, தங்கமா மாறிடுச்சு. உடனே அம்மா திரும்பி பார்த்தாங்க. பார்த்துட்டு அல்ல அந்த மனுஷன் தகையர் ஆயிட்டாரு, திகச்சு போயிட்டாரு. ஐயோ பிரம்மாண்டமான மலை தங்கமா மாறி தகையர் ஆயிட்டாரு. அம்மா திரும்பி பார்த்தாங்க. பார்த்துட்டு மலையே அவன் தங்கமா மாற சொல்லவே இல்லையே, நீயே மாறின, பழையபடி மாறிடு. திரும்ப மழையா மாறிடுச்சு. அவர் அப்படி திகச்சு வெஞ்சு போனார். அவர் சக்கா சொல்லி காமிச்சாங்க, இது மாறும், நமக்கும் மாறும். எப்ப தெரியாம மாறும்? உனக்கு அந்த வஸ்து மாறினாலும் மாறாவிட்டாலும் ஒரே நஜர் வந்தால் மாறும். சக்கா சொல்லி காட்டுவாங்க, நீ மண்ணா பார்ப்ப, இது எந்த ரகம் செய்யாதுன்னு பார்ப்ப. தங்கத்தை பார்த்தா தங்கம் ரொம்ப பெருசு, ரொம்ப பலன் தரும் என்று பார்ப்போம். நாம அந்த வஸ்துவை மண்ணாக இருந்தாலும் தங்கமாக இருந்தாலும் இது நாஃபியும் அல்லாஹ்னு பார்த்து வச்சுக்கிறேன், நமக்கு மாறும். அது சக்கா சொல்லி ஆயாத்தோ ஜமா நஹி ஜாயாத்தோ தமா நஹி. வந்தா சேர்த்து வைக்கணும் ஆசையும் கிடையாது, போச்சுன்னா கவலையும் கிடையாது. இந்த இஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா, இந்த சிந்தனை வந்துச்சு அப்படின்னா அந்த வஸ்துவும் தங்கமாக மாறக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் உனக்கும் கொடுப்பான், நமக்கும் கொடுப்பான். அல்லாஹ் தஆலா நம்மளுடைய கண்ட்ரோல்லே வந்துடும், உஜூத் ஹக் கண்ட்ரோல் வந்துடும். நாடினால் அந்த வஸ்து இங்கே வந்துடும், நாடினா அந்த வஸ்து அங்கே போயிடும். சொல்லி காட்டாங்க. ஒரு முறை ஃபைஜினா பேசிட்டு இருந்தாங்களா, ஃபைஜினா சொன்னாங்கடா, நான் ஒரு நாள் ஷூ செஞ்சுட்டே இருந்தேம்மா. நான் ஷூ செஞ்சு பார்க்கும்போது இப்போ இங்கே எல்லாம் உஜூத் இருக்கா இல்லையா, இப்போ நான் எல்லாம் பாம்பு கொண்டு வர முடியாதா, ஃபைஜினா சொல்லி காமிச்சாங்க. அப்படின்னு ஷூ செஞ்சேம்மா. அடுத்த பாம்பு வந்துருச்சு உடனே. அங்கே வந்தோடனே ஃபைஜினா எஞ்சி பின்னாடிட்டாங்க. பயந்துட்டேன் நான் ஒரு செகண்டு. சக்கா சொல்லிட்டு சொன்னாங்க, பாம்பு ஃபைஜினா கொண்டு வந்தாங்க, அவங்க தான் எல்லாம் ஷூ செஞ்சாங்க, எல்லாம் பாம்பு கொண்டு வந்தான். ஆனால் அவங்களுக்கு பயம் வந்துச்சா இல்லையா? காரணம் என்ன தெரியுமா? இந்த பையன் மூசா நபிக்கே வந்துச்சு. மூசா நபி தன்னுடைய அசாவை தான் போட்டாங்க, பாம்பா மறைச்சு, அவங்களுக்கு பயம் வந்துச்சு. பயம் வர்றது இயற்கை தான். ஆனால் அவங்க ஷுஹூர் செஞ்சு இங்கே உஜூத் அல்லாஹ் உஜூத் தான் இருக்குது, இங்கே உஜூத் ஒன்றுமே இல்லாமல் காட்டுது, அந்த இடத்த காட்டுது. இந்த இடத்துல பாம்பு கொண்டு வர முடியும், அல்லாஹ்வால் முடியும். அந்த உஜூத் இருக்குதா இல்லையா கொண்டு வர முடியும் சொன்னோடனே பாம்பு வந்துருச்சுமா சொல்லி காமிச்சாங்க. அப்போ அந்த உஜூத் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் இருக்குது, அந்த உஜூத் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் இருக்கா இல்லையா, அதான் நமக்கும் கொடுப்பான். எப்போ கொடுப்பான்? நம்முடைய கண்களிலே நன்மையும் தீமையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வரும் என்று சிந்தனை வந்துச்சுன்னா கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. சொன்னாங்க ஃபைஜினாய் சொன்னதா சொன்னாங்க. ஒரு சூஃபி இருந்தாங்கம்மா, அந்த ஊரில் நம்ம பெரிய பெரிய அந்த ஆலிம் சகடா இருந்தாங்க. அவங்க சூஃபியை ரொம்ப எதிர்த்தாங்க, ரொம்ப சண்டை போட்டாங்க, அவங்கள்ட்ட ரொம்ப பகைச்சிக்கிட்டாங்க. ஒரு முறை அந்த ஆலிம் சகடா சொன்னாங்கன்னா, நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்க, விவாதம் வச்சுக்கிறேன், உங்களுக்கு எங்களுக்கு பெரிய பிரச்சனை, இது விவாதம் வச்சு பிரச்சனையை முடிச்சுக்கிறான் சொன்னாங்களாம். சூஃபி சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாசி வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தா 5 நாளில் மீட்டிங் ஏற்பாடு பண்ணி பெரிய இடத்துல அந்த ஊரில் பெரிய ஆலிம் சகடம் உட்காந்துட்டாங்க. வந்து பெரிய கிதாபுகள் வச்சு உட்காந்துட்டாங்க. நிஜமா வந்து உட்காந்து நான் கேள்வி கேட்கலான்னு கேட்டாங்க. நிஜமா கேள்வி என்னென்ன கேளுங்க சொல்கிறோம் அப்படின்னாங்களாம். உட்காந்து இன்னைக்கு தான் தொழுகையாளிகள் தானே கேட்டாங்க. உடனே அவன் நான் தொழுகையாளிகள் தான், என்ன இப்படி கேட்டீங்க, இவர் தான் இவர் தலைமை இமாம், இவர் துணை இமாம் சொல்லி காமிச்சாங்களாம். உடனே நிஜமா அப்படியா, ஆனால் நீங்கள் தொழுகையாளிகள் சொல்கிறீங்க, அல்லாஹ்வுடைய கிதாபில் உள்ளதுபடி குர்ஆனில் உள்ள தொழுகையாளியா நீங்கள் கேட்டாங்களாம். புரியல எங்களுக்கு. உடனே எஜமா சொல்லி காமிச்சாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டா, இன்னல் இன்சான ஹுலிக ஹலூஆ, மனிதன் ஹலூ என்ற தன்மையை கொண்டு படைக்கப்பட்டிருக்கிறான். அது என்ன தன்மை? இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ வ இதா மஸ்ஸஹுல் கைரு மனூஆ. நன்மை வந்தால் தடுத்து வைத்துக் கொள்ள பார்ப்பான், தீமை வந்தால் திகைச்சு போயிடுவான். அப்ப நன்மை வந்தால் அவன் தடுத்து வச்சுக்கணும், நமக்கு பேரும் ஆசைப்படுவான், அதன் பக்கம் ஆசை வரும் அவனுக்கு. ஒரு தீமை வந்தால் பயம் வரும் அவனுக்கு, திடுக்க வரும் அவனுக்கு. யாரை தவிர? இல்லல் முஸல்லி. நல்ல ஆயத்தை முடிக்கிறான், தொழுகையாளிகள் தவிர அல்லாஹ் ஆயத் சொல்றான்ப்பா. அப்ப நீங்கள் உண்மையான தொழுகையாளிகளாக இருந்தால் உங்களுக்கு நன்மை வந்தால் சந்தோஷம் வரக்கூடாது, தீமை வந்தால் பயமும் வரக்கூடாது. அந்த தொழுகை உங்களுக்கு இருக்கா கேட்டாங்களாம். எல்லாம் வாய மூட்டி விஷம் வச்சு போயிட்டாங்க. அப்ப என்ன, இந்த தொழுகை வரும், இந்த தொழுகை வரும் எல்லா நேரம். இந்த தொழுகை தக்பீர் கட்டா மட்டும் இல்லை, அல்லது வல்லதீரஹும் ஃபீ ஸலாத்திஹிம் தாயிமுன், நிரந்தரமா தொழுகிறாங்களே அவங்களுக்கு இருக்கும். எப்ப? எல்லா நேரங்களிலும். ஜஹாபி பஸ்ம் மே பைட்டே துமாரே பேஷே நஸர் பைட்டே என்ற இராதை யாருக்கு இருக்குதோ, எங்கே உட்கார்ந்தாலும் அல்லாஹ்வுடைய உஜூதுக்கு முன்னாடி தான் உட்கார்றோம், அல்லாஹுக்கு முன்னாடி தான் உட்கார்றோம் என்ற சிந்தனை யாருக்கு இருக்குதோ, இங்கே அல்லாஹ்வுடைய உஜூத் இருக்குது, அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவனால் எதுவுமே செய்ய முடியும் என்ற சிந்தனை யாருக்கு இருக்குதோ, அல்லாஹை மட்டுமே பார்க்கிறார்களோ, அல்லாஹை மட்டுமே முன்னோக்குகிறார்களோ, அவருடைய கிபிலாவாக அல்லாஹ் இருக்கிறானோ, அவர்கள் எங்க இருந்தாலும் சரி, அத்தாக்கே வேலை செஞ்சாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, பாத்ரூம் இருந்தாலும் சரி, அவர்களும் இபாதத்தில் தான் இருக்கிறாங்க. அதுவும் ஒரு வகையில் தொழுகை தான். அது அவர்களும் தொழுகையில் தான் இருக்கிறாங்க. சகா சொல்லுவாங்க, ஏக் பீனி ஏக் தானி ஜிஸ்கா ஷேவா ஹோ கயா ஆங்க் மே உஸ்கா ராஜ் கியா தாராஜ் கியா. ஒன்றையே பார்ப்பது, ஒன்றையே உணர்வது. அல்லாஹ் உஜூத உணரணுமா? சும்மா வாயால நம்ம சொல்றோமா இல்லையா? இதுக்கே அல்லாஹ் மிகப்பெரிய பலன் தருவான். இதை உணர்ந்தோன்னு சொன்னா அல்லாஹ் என் கூட இருக்கிறான், என் எஜமா என் கூட இருக்கிறான் என்ற இன்பத்தை உணர்ந்தோம் அப்படின்னா அல்லாஹ் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுப்பான் நமக்கு. கவலை இருக்காது, பயமே இருக்காது. சகா சொல்லி காமிச்சாங்க அன்னைக்கு
குர்ஆன் சொன்னா இல்லையாமா, அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அவுலியாக்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை. சரி, அன்னைக்கு வேற சொல்லி காமிச்சாங்க. நீங்கள் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க போகிறீங்க. அங்கே போனால் ஒவ்வொருத்தரும் மாதிரி சுற்றுவான், நான் தானே மோடின்னு சொல்லுவான், நான் தானே பிறந்தபோடுன்னு சொல்லுவான். அவனுக்கும் பயமும் இல்லை அவனுக்கும் கவலையும் இல்லை. அவன் அவுலியாவா? கிடையவே கிடையாது. என்ன காரணம்? அவனுக்கு வந்து லூசு பிடிச்சிக்கிச்சு. அதனால சொல்றான் அவன். நமக்கு தெளிவா ஈமான்ல இருக்குதோ, இவர்கள் அனைவரும் காட்சி அளித்தாலும், இந்த மொத்த மஹ்லூக் காட்சி அளித்தாலும், இதிலிருந்து எனக்கு யாரும் நன்மையும் செய்ய முடியாது, யாரும் தீமையும் செய்ய முடியாது. அல்லாஹ் நினைத்தால் ஒரு நொடியில மொத்த சல்வாக்கிடுவான், ஒரு நொடியில மொத்த உஜூதை கழட்டி விட்டுருவான் என்ற இத்ராக் நம்ம இருக்குது. இந்த உணர்வு சொல்றோம், லா இலாஹ இல்லல்லாஹ், என் இலாஹ் யாருமே இல்லை, நஃபாஸ் யாருமே செய்ய முடியாதுன்னு சொல்றோம். இதுதான் அவுலியாக்களுடைய தன்மைகள். சொன்னாங்க, அல்லாஹ் நினைச்சாமா உங்களுக்காக வேண்டி மொத்த உலகத்தையும் மாற்ற முடியும். குர்ஆன்ல வருதா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்கள் எதிர்த்தாங்க மூசா நபியை. மூசா நபி என்ன பண்ணாங்க? அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ் இந்த மக்கள் எதிர்க்கிறாங்க, அல்லாஹ் அத்தாட்சி கொடுங்க கேட்டாங்க. அல்லாஹ் அத்தாட்சி அனுப்பிச்சுட்டான். ஃபர்சல்னா அலைஹிம் தூஃபான வல் ஜராத வல் கும்மல வல் தஃபாதிய வத்தம். சர்க்கா இந்த ஆயத்தை அழகா சொல்லி காட்டுவாங்க. அல்லாஹ் தஆலா ஃபர்ஸ்ட் வெட்டுக்கிளி படையை அனுப்பிச்சுட்டான். வெட்டுக்கிளினா சும்மா குட்டி குட்டி வெட்டுக்கிளி நம்ம வீட்டில் பார்க்க அது மாதிரி இல்லை, பிரம்மாண்டமான வெட்டுக்கிளிகள். அது 1 2 இல்லை, லட்சக்கணக்கான வெட்டுக்கிளி வந்துச்சான். அப்ப அது எங்கேருந்து வந்துச்சு யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் தான் நாடினா உஜூதில் காட்டுவான், ஒரு நொடி அல்லாஹ் தஆலா மறைச்சிடுவான். அல்லாஹ் தஆலா மொத்தமாக ஒரே நாளில் ரொம்ப நாள் தயாரிச்சுலாம் வரல வெட்டுக்கிளி. அல்லாஹ் கேட்டாங்க, அடுத்த நாள் காலையில் வெட்டுக்கிளி படப்படையாக வருது. தெருவில் நடந்தால் ஒரு அடிக்கு வெட்டுக்கிளி, இந்த வெட்டிலாம் நிற்கிதாங்க, செத்து உயிரோட மிதந்துட்டு இருக்கு. சாப்பாடெல்லாம் உள்ள நாங்கள் தரக்க முடியுது, உட்காந்து சாப்பிட முடிய மாட்டேது. தண்ணி பிடிச்சா அது 4 செத்து போயிருது, சாப்பிட முடிய மாட்டேது. வாய்க்கிற போகுது, மூக்கில் ஏறுது, எல்லாம் பயங்கரமான அவஸ்தைப்பட்டாங்க. நிஜமான கேட்டாங்க, மனுஷங்க திரும்ப ஈமான் கொடுக்குறோம் சொன்னாங்க. மக்கள் எல்லாம் வந்து எல்லாம் துவாசா எல்லாம் வெட்டிட்டு போயிருச்சு. எங்கே போச்சு? உஜூதுலேருந்து வந்துச்சு, திரும்ப உஜூதுக்கே போயிருச்சு. அது அல்லாஹ் அமுச்சு விட்டாது, அல்லாஹ் சர்வ் செஞ்சுக்கிட்டான். அதை அல்லாஹ் நினைச்சா ஒரு நொடியில காமிப்பானா இல்லையா? காமிச்சான். ஒரு நொடி எல்லாத்தையும் பிடிக்கிட்டு எல்லாத்தையும் எல்லாம் போயிருச்சு. அடுத்த பார்த்தா திரும்ப மக்கள் மறுத்துட்டாங்க, கொஞ்சம் காண போச்சா. அடுத்து பேன் அமுச்சு விட்டான். பேன் அதே மாதிரி கடல்ல இருந்து பேன் இறங்கி வருது. அவ்வளோ லட்சக்கணக்கான பேன்கள், கோடிக்கணக்கான பேன் வந்து இறங்குது. எங்க வந்துச்சு யாருக்குமே தெரியாது. மொத்த ஊரே அழிச்சிச்சு, போயிருச்சு. அடுத்து தவக்கலை வருது, போயிருச்சு. இதெல்லாம் நாம சொல்லுவோம், காடுகள் வந்துச்சுங்க, எல்லாம் மலையை அனுப்பிச்சு விட்டாங்க, இதை நாம சொல்லுவோம், இது ஏத்துக்க மாட்டோம். இது அல்லாஹ் கடைசியா சொல்றோம், அல்லாஹ் ரத்தத்தை அனுப்பிச்சுட்டான். அல்லாஹ் தஆலா ரத்தம் எங்க இருந்து வரல, பூசாலாம் வரல. கண்களுக்கு முன்னால் இத்தனை காலமாக தண்ணீராக தோற்றமளித்த அந்த வஸ்து இப்ப ரத்தமா தோற்றமளிக்க ஆரம்பிச்சு மக்களுக்கு. அதுவரை தண்ணீராக பார்த்தா தண்ணி மாதிரி இருந்துச்சு, தண்ணியா இருந்துச்சு, குடிக்க வாயில எடுக்கிறாங்க, ஊத்த போறாங்க, ரத்தமா மாறிடுச்சு அப்படியே. அப்ப அல்லாஹ் தஆலா நாடினால் சாதாரணமாக தண்ணீராக காட்சி அளிக்கக்கூடிய ஒன்றை அல்லாஹ் தஆலா ரத்தமாக மாற்றி காட்ட முடியும். ஒரே உஜூது தான். அல்லாஹ் நாடினால் இங்கே காட்ட முடியும், அங்கேயும் காட்ட முடியும் என்ற இதராக அல்லாஹ் உகுத்து வச்சான், உங்களுக்கு காட்ட வச்சான் அல்லாஹ் தஆலா. அப்ப அல்லாஹ்வுடைய முழு அடிமைகளாக மாறி அவனுக்காக வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எனக்கும் தருவானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.